ஷேரிங் லவ் மிஷன். இது ஒரு பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெறும் மிஷனரி பணி. நாம் ஆராதிக்கிற நம்முடைய சபைகளிலே தேவ ராஜ்யம் இருக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்திலே தேவனுடைய ராஜ்யம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நான் சொன்னேன், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைகள். ஒரு சாரி கூட சரியாக கெட்ட தெரியாத சூழ்நிலை. ஒரு நம்முடைய ஊழியர்கள், பாஸ்டர்ஸ் ஒய்ஃப், அவர்களும் அப்படித்தான் ஆதி காலத்தில் இருந்தார்கள். தேவ ராஜ்யம் வந்த பின்பு பேராயருடைய துணைவியார் திருமதி வகிதா தேவாஸ் அம்மா அவர்கள் எவ்விதம் சமைக்க வேண்டும், எவ்விதம் சாரி கட்ட வேண்டும் என்பதையும் ட்ரைனிங் கொடுத்து பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சதனா, தேவனுடைய ராஜ்யம் மிக அருகாமே இருக்கிறது என்பதை எப்போதுமே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் பசுத்த ஆவியினாலும் உண்டாகும் சந்தோஷம், சமாதானங்க. அதை கண்ணார பார்க்க முடிந்தது. நாங்கள் அந்த முதல் நாளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே அங்கு முடித்து விட்டு இரண்டாவது கிராமமாக அந்தர்வெளியா கிராமத்துக்கு சென்றோம். அந்த கிராமத்திலே ஆரம்ப காலங்களிலே நம்முடைய ஊழியத்தை நாம் ஆரம்பிக்கும் போது ஊழியர் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜீப் அது தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. ஊழியர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 முறை ஆலயமெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு இந்த இடத்திலே நாங்கள் எல்லாரும் பகிர்ந்து கொண்டோம். நான் எப்போதுமே கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவேன். நேரே போய் அங்கே மக்களாக நான் ஆராதித்தேன். அங்கே நிற்கிறேன் பாருங்கள். ஆராதித்து என் பக்கம் இருந்த ஒரு அம்மாவை கூப்பிட்டேன். மொழி பிரச்சனை கூப்பிட்டு நான் கேட்க அங்கே உள்ள திரு சாமியல் நன்றாக உதவி செய்தார். எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள்? யார் சொல்லி வந்தீர்கள்? எப்படி வந்தீர்கள்? சொன்னார்கள், நான் ஆவி வழிபாடு உடையவர்கள். உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாமே ஆவி வழிபாடு. நம்முடைய பகுதியில் உருவ வழிபாடு. சதுனா, ஆவி வழிபாடு உடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மந்தையிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். இது அங்குள்ள பேராயர், உங்களுக்கு தெரியும். சதுனா, அந்த ஹோப் அந்த இதில் நானும் அந்த சகோதரி ஆக்ட் பண்ண ஜாயும் எனக்கு பார்க்க வேண்டும் என்ற ஆசை பார்த்து விட்டேன். அதையும் நான் பார்த்து நம்ம இதில் அருமையான சாமனை போட்டிருக்காங்க. அன்புக்குரிய தேவனுடைய இன்னைக்குள்ள பேஸ்டில் அது வந்திருக்கு இந்த ஃபோட்டோவில். ஏன் சொல்லுகிறேன், இதுதான் தேவனுடைய ராஜ்யம். பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் இந்த சுவிசேஷ பாரம் எப்போதுமே இருக்கணும். சத்தனா, தூங்குனாலும் தூக்கத்தில் வரணுங்க. ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்களே. நான் என்ன சொல்ல வேண்டும்? தேவ ராஜ்யத்தை சொல்லியாக வேண்டும். ஐயா, தேவ ராஜ்யத்தை சொல்லப்பட்டபடியினால் அங்குள்ள பள்ளிக்கூடத்தை நான் பார்த்தேன். அடுத்த நாள் நான் சொல்கிறேன், எவ்வளவு பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடத்தில் 267 பிள்ளைகள் தங்கி படிக்கிறார்கள். 8ஆம் வகுப்பு வரை அங்கீகாரம் இருக்கிறது. ஆனால் 6ஆம் வகுப்பு வரை அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்கள் தம்பிமார்க்கும் குட்டி தம்பி. அப்போ தான் தீபாவளி முடிந்து எல்லாரும் என்ட்ரி ஆகிறாங்க. சதனா, சின்ன கட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்களே, 2 செல்லமாக படுத்து கிடந்துச்சு. தேவனுடைய ராஜ்யம் மிக மிக சமீபமாய் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. மேலுமாக அந்த முதல் நாளிலே நான் இன்னொரு கிராமத்தையும் நாங்கள் பார்த்தோம். அந்த கிராமமானது சொக்கவாடா கிராமம். இந்த கிராமத்திலே கர்த்தருடைய பிரிதான கிருபையினாலே நாங்கள் ஒரு தமிழ் பாடலை பாடினோம். அந்த இடத்துல திரும்ப வகிதா தேவஸ் அம்மா அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். நானும் கர்த்தருடைய வார்த்தையை அங்கு நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த இடத்துல எங்களுக்கு மதிய உணவு கொடுக்கப்பட்டது. ஒர்ஷிப்னா அப்படித்தாங்க, குறைஞ்சது ஒவ்வொரு இதுலேயும் 300 பேர், 200 பேர், 400 பேர். சதனா, நாம் கூடுகிற ஜெபம், நாம் முன்னேற்ற ஊழியத்திற்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் தேவராஜ்யத்தை கட்டுவதற்காக எடுக்கப்படுகிற பிரயாசம் என்பதை மறந்து போக வேண்டாம். சதனா, தேவராஜ்யத்தை
கட்டுவதற்காக இயேசுநாதர் உங்களையும் என்னையும் கருவிகளாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்புக்குரிய முன்னேற்ற ஊழியர்களே, நம்ம முன்னேற்ற ஊழியத்தில் சதனா ஒரு வாரத்தில் குறைந்தது 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள 10 பேராவது பார்க்கணும். சதனா குறைந்தது நான் சொல்கிறேன், 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள குறைந்தது ஒரு வாரத்தில் 10 பேராவது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் மிகப்பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார். தேவராஜ்யத்தை கட்டக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த பள்ளிக்கூடத்தில் பாருங்க, அவ்வளவு ஆசீர்வாதமாக ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அகமகிழ்ந்தோம். எத்தனையோ 30-40 ஆண்டுகளாக இந்த பள்ளியை போல அந்த பள்ளியினுடைய தரமும் பள்ளியுடைய செயல்பாடும் கண்டு வியந்தோம். இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு போனாங்க. ரொம்ப பார்த்து அகமகிழ்ந்தோம். இரண்டாவது நான் உங்கள் மத்தியிலே சொல்ல வந்த காரியம், பிளான் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷ ஊழியத்தினுடைய திட்டம் என்ன? பர்பஸ் ஆஃப் த காஸ்பல் வேறு. ரெண்டாவது சொல்லுங்க, பிளான் ஆஃப் த காஸ்பல் சொல்றாரு. இந்த இடத்துல நீங்க போங்க, ஆண்டவர் ரொம்ப ஆடலியா சில காரியங்களை கோடிட்டு காண்பிக்கிறார். நீங்கள் போகும்போது 2 பேரா போங்க. சரினா ப்ரொமோஷன் விங்கில் கட்டாயம் பிளான் இருக்கணுங்க. பிளான் ஆஃப் த காஸ்பல். நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன். நான் இங்கேருந்து 11 ஒரு அண்ணன் ராஜேஷ் ரவிச்சந்தர் அவங்க டைரெக்டாக அங்கே வந்தாங்க. 2 டீமாக பிரித்து 20 கேள்வியாக நான் கொடுத்தேன். 40 கேள்வி கொண்டு போனேன். சரிதானே? ஒரு 20 கேள்வி எப்போ ஆலயம் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எத்தனை விசுவாசிகள், தாய்மொழியில் பைபிள் இருக்கா, 20 கேள்வி. அடுத்த 20 கேள்வி சோசியாலஜிக்கல் கான்செப்டில். இதெல்லாம் மனசில் வச்சு பேராயரோடு இருந்த நாட்களில் அவர்கள்லாம் உள்வாங்கி பிஷப்ட கேள்வி கேட்டே இருந்தாங்க. நாங்கள் ஆடி போனோம் தேவ பிள்ளைகளே. பிளான் ஆஃப் த காஸ்பல். சதனா 91ஆம் ஆண்டு ஆணுடைய தரிசனத்தை பெற்ற அருமையான பேராயர் தேவதாஸ் அவர்கள் ட்ரெயினில் இறங்கி, எங்கே போகிறோம் தெரியாது, ஒரு மரத்தில் அக்கா உட்கார வச்சுட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. பேய் பங்களா. சதனா நான் அந்த இடத்த பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். போய் பார்த்துட்டேன். பேய் பங்களா பார்த்தேன். தேவ பிள்ளைகளே, இப்போ அது ஆரம்ப காலத்தில் சால்வேஷன் ஆர்மி ஒர்ஷிப் பண்ண இடம்னு சொன்னாங்க. அப்புறம் வீடாக காட்சியளித்திருக்குது. இப்போமே என்னையால் அந்த ஃபோட்டோ எடுக்கிற 1 மினிட் கூட ஆகலை. நிற்க முடியல. என்னையால் நிற்க முடியலங்க. நான் ஆடி போனேன். அவ்வளவு நாற்றம். அங்கே அவங்க இருந்து ஊழியம் செய்து தேவ கிருபையினாலே அந்த இடத்துல ஷாரன் அந்த இடத்துல பிறந்து தேவ ராஜ்யத்தில் அழைக்கப்பட்ட நிகழ்வெல்லாம் சொன்னாங்க. சரிதானே? அக்கா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஒரு ஃபெல்லோஷிப்பில் போய் நான் ஆஃபரிங் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு வர்றதுக்குள்ளே கையில் ஷாரன் தேவ ராஜ்யத்தை மகள் எடுத்துக்கொள்ளப்பட்டால். திரும்பி பார்க்குறாங்க, அண்ணன் வராங்க. இல்லை தேவ பிள்ளைகளே, கண்ணீரினால் உருவாக்கப்பட்ட ஷாலம் ஊழியவங்க. அதுதான் பிளான் ஆஃப் த காஸ்பல். பிளான் ஆஃப் த காஸ்பல். மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வல்லமையாக பயன்படுத்தினதை பார்க்கும்போது எங்களை ரீடெடிகேட் பண்ணவும், நாங்கள் 12 பேரும் ஒரு புதிய அப்போஸ்தலராக மாற்றப்படவும், அந்த பாரத்தை சபையிலே சொல்லவும் முதலாவது அடியனுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார்கள். நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி பெருக்கோடு தாழ்மையாக நன்றி செலுத்துறேன். சரிதானா? இன்றைக்கு 30 ஆண்டுகள் மேலாயிற்று. ஆனால் நான் சொல்வது 35 ஆண்டுகளுக்கு முன்பு சரிதானா அவங்க கடந்து வந்த பயணம், கடினமான பயணம். தேவ பிள்ளைகளே, ஷாரன் மறித்து போயாச்சு. 5 நாள் 5வது நாளில் அக்கா அந்த பேய் பங்களாவில் படுத்திருக்கும் போது வெள்ளிக்கிழமை ஆண்டவரே தரிசனமாகி செய்ய போகிற ஊழியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இயேசுநாதர் தரிசனத்திலே பகல் 12 மணிக்கு சொல்லுவதையெல்லாம் கேள் என்று சொல்லி அந்த தரிசனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தரிசனம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாதம்மா முன்னேற்ற ஊழியர்களே, அலுவலக ஊழியர்களே. தரிசனம் இல்லாமல்
யாரும் ஊழியம் செய்ய முடியாது. தரிசனம் இல்லாமல் ஊழியம் செய்தால் பாரம் இருக்காது. தரிசனம் இல்லாமல் ஊழியம் செய்தால் அறுவடையை காண முடியாது. ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை சொல்லுங்க. ஆமா, ஆட்டுக்குட்டியை எங்க அனுப்புறாராம்? அது மாதிரிதான் இருக்கு. அது மாதிரிதான் அவங்க ஆரம்ப கால பழக்க வழக்கங்கள், இயேசுவை அறியாததுக்கு முன்பு காணப்பட்ட பழக்க வழக்கங்கள், கையிலே வில்லு அம்பு சதுனா அங்கே பார்த்தேன். இந்த வாட்டர் கன் மாதிரி வாட்டர் கன் சதுனா இல்லை, பகலில் நல்ல சாராயத்தை காய்ச்சி கொடுக்கறத கண்ணால் பார்த்தேங்க. எவ்வளவு வேதனையான காரியம். அன்புக்குரிய பிள்ளைகளே, திட்டம் பண்ணி கொள்ளுங்கள். நீங்களாகவே ஒருவேளை ஷாலோம் ஊழியத்தில் டார்கெட் இருக்கும், இல்லை என்று சொல்லி கட்டாயம் இருக்க வேண்டும். அதற்கு மேலே நீங்கள் பர்சனலாகவே ஒரு டார்கெட் கட்டாயம் வச்சுக்கணும். இந்த 30 நாளைக்குள்ள நான் இத்தனை பேரை சந்திப்பேன், முன்னேற்ற ஊழியர்களே. அதுதான் ப்ரமோஷன் விங். அப்போதுதான் பிளான் பண்ண முடியும். ஏசுநாதரே ரொம்ப பிளான் பண்ணி அனுப்புறாரு. என்ன சொல்றாரு? நீ எதையும் கவலைப்படாதீங்க. இந்த வசனம் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. பணப்பை, சாமான் பை, பாதரட்சை. என்ன அர்த்தம்? கொண்டு போக வேணா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, நான் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வேன். அவங்க அப்படித்தானே போனாங்க 2 பேரும். இத்தா பெரிய நிறுவனம் இருந்துச்சா? இத்தா பெரிய மீடியா இருந்துச்சா? டெக்னாலஜி இருந்துச்சா? நத்திங், ஒன்றுமே கிடையாது. எம்டி கேன். ஆனால் ஒன்னே ஒன்று இருந்துச்சு, 5 அப்பமும் 2 மீனும், அசைக்க முடியாத விசுவாசம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 5 அப்பத்தையும் 2 மீனையும் பெற்றுக்கொண்டுதான் அவர்கள் ஆணுடைய ஊழியத்தை பிளான் பண்ணி போகிறார்கள். அந்த தரிசனத்தை விட்டு கொஞ்சம் கூட மாறல. எப்போ பேசினாலும் இன்னொன்று பார்த்தேன், ஆவிக்குரிய பெற்றோர் சதனா சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைகள் தான் சொல்கிறாங்க, எங்கள் சொந்த ஜனம்னு சொல்கிறாங்க. 2 பேரும் நாமும் இந்த ஊழியத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிளான் ஆஃப் தி காஸ்பல், நற்செய்தி திட்டத்திலே, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த 200 ரூபா மாதம் சவர்கள் படிக்க வைக்கிறாங்களே, நம்முடைய ஊழியர்கள் பிள்ளைகள் எத்தனை இடத்துல படிக்காங்க? 1800க்கு மேலே படிக்க வைக்கிறாங்க. 1700 தான் ஸ்பான்சர்ஸ் கிடச்சிருக்கு. சதனா இது தவிர பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, சிறப்பு பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிற மாபெரும் உதவி, விடுமுறை வேதாகம் பள்ளியில் 7000 8000 பிள்ளைகள், எத்தனையோ லட்சங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்திலே கட்டாயம் நாம் திட்டமிட வேண்டும். பிளான் ஆஃப் த காஸ்பல். ஏசுநாதர் நமக்கு நல்ல முன்னோடியாக இருக்கிறார். திட்டம் பண்ணி தான் பிளான் பண்ணி அனுப்புகிறார். இந்த ஆஃபீஸில் இருக்கிற நீங்களும் சரி, அங்கேயும் சரி, யாரெல்லாம் முன்னேற்ற ஊழியத்தில் இருக்கிறார்களோ எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தீர்மானத்தினை எடுத்துக்கொள்ளுங்கள், திட்டம் பண்ணி கொள்ளுங்கள், இதையெல்லாம் செய்ய வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, 3வது குறிப்புக்கு நான் வருகிறேன். பவர் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷனுடைய வல்லமை. என்ன வல்லமை? ஒரு வீட்டுக்கு போங்க, என்ன சொல்லுங்க? ஷாலோம், ஷாலோம் சொல்லுங்க. இந்த இடத்துல வேர்டு, ஹீப்ரு வேர்டு அதுதான் ஷாலோம். ஏன்னு சொன்னால் பாக்ஸ் ரோமா இருந்தது ரோமர் காலத்தில். பாக்ஸ் ரோமா, பாக்ஸ் ரோமா என்று சொன்னால் கட்டாயப்படுத்தப்பட்டு அது நிமித்தமாக வருகிற சமாதானம். ஊரடங்குன்னா எப்படி இருக்கும்? ஊரடங்கு அமைதியாக இருக்கும்ல, அது நிலையான அமைதியாக கிடையாது. அப்படி எடுத்துக்கொள்ள. பாக்ஸ் ரோமா என்று சொன்னால் கட்டாயத்து நிமித்தமாக, அதிகாரத்து நிமித்தமாக, அடக்குமுறையினால் உருவாகிற சமாதானம். இயேசுநாதர் கொண்டு வந்த சமாதானம், பவர் ஆஃப் த காஸ்பல் என்பது ஷாலோம். என்ன சொல்லுங்க? சமாதானம் சொல்லுங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த நாள் எங்கள் பயணமானது, நாங்கள் முதல் நாள் பயணம் மத்திய பிரதேசம், 2வது நாள் பயணம் நாங்கள் ராஜஸ்தானை நோக்கி நாங்கள் பயணம் செய்தோம். அந்த ராஜஸ்தானை நோக்கி நாங்கள் பயணம் செய்யும் போது கொய்கா இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். சதனா
கொய்கா ஃபீல்டு அந்த பணித்தளத்தில் அருமையான ஃபாதர் பாரியா என்ற ஊழியரை நான் சந்தித்தோம். நான் அவர்கிட்ட அவ்வளோ கேட்டேன். சரிதானே, அவர் ஒரு ட்ரிப்பில் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பிரதீப் என்ற தம்பி 2019ஆம் ஆண்டு 15 வயதில் மரித்து போனவர். இப்போ வந்த இந்த தம்பியை நான் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டேன். இறந்து போனார். இப்போ காலேஜ் படிக்கிறாரு. சரிதானே, இது எப்படி நடந்துச்சு, எத்தனை மணிக்கு கொண்டு வந்தாங்க, சரிதானே, பக்கத்தில் உட்காந்து நான் எல்லாம் கேள்வி கேட்டே இருந்தேன். அப்போ இந்த தம்பி இறந்து பாடி 10:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு முத்தத்தில் வச்சிருக்கிறாங்க. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கதையல்லங்க, இயேசு ஜீவனுள்ளவர். ஏயா நம்ம பண்ணா அற்புதம் நடக்கலை? நம்மகிட்ட இருப்பது அவிசுவாசம். அவரிடம் ஒன்றே ஒன்று இருக்கிறது, விசுவாசம். தேவ பிள்ளைகளே, ஃபாதர் பாரியா தூங்கி கொண்டிருக்கிறார். ஒய்ஃபு கதவு திறக்கிறாங்க, சத்தம் கேட்டு பாடி முத்தத்தில் போட்டிருக்காங்க. ஏங்க கூட்டு வந்தீங்க, எழுப்புங்க ஊழியரை. இந்த அம்மா சொன்னாங்களா, இறந்து போன ஆளை ஏன் நம்ம வீட்டுக்கு ராத்திரி 2:30 மணிக்கு கொண்டு வரணும்? தேவ பிள்ளைகளே, இவங்க சொல்லி ஜோமன் இருக்காங்க, எந்த பைபிள் காலேஜுக்கும் போகலை. இயேசுவினுடைய நாமம் ஒன்றுதான் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் அதுதான், தட் இஸ் த பவர் ஆஃப் த காஸ்பல். பவர் ஆஃப் த காஸ்பல் அதுதான். 1/2 மணி நேரம் கண்ணீரோடு, ஆண்டவரே எங்களை வெட்கப்படுத்த வேண்டாம், வந்திருக்கிறார்கள், நீர் உம்முடைய வல்லமையை அனுப்பும். சில மணி நேரங்களுக்குள்ளாக எழுந்திருந்து முதல் சொன்ன வார்த்தை, நான் மருத்துவமனையில் இருந்தேனே, இங்கே ஏன் எப்படி வந்தேன், என்னைக்கு வந்தேன். ஆமீன் சொல்லுங்க. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இயேசு ஜீவித்து கொண்டிருக்கிறார், ஜீவனுள்ளவர். மரித்து போன பிள்ளைகளை உயிரோடு ஆண்டவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. தேவன் பெரியவர். தெய்வ பிள்ளைகளே, இதுதான் ஷாலோம், பவர் ஆஃப் த காஸ்பல். சமாதானத்தை சொல்லுவது, வல்லமையின் சுவிசேஷத்தை சொல்லுவது. அருமையான சிஸ்டர் எங்கே நிற்கிறாங்களோ தன்னால் பிசாசு கூச்சல் போடுது. கண்ணால் பார்த்தேன். எழுந்து நின்னாலே போதும், பாடல் ஆரம்பித்தாலே போதும். இயேசுவின் கிருபை, இயேசுவின் வல்லமை செயல்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தட் இஸ் த பவர் ஆஃப் த காஸ்பல். அதே வல்லமை உங்களுக்கு எனக்கும் இயேசு கொடுத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அதே கிருபை உங்களுக்கு எனக்கும் ஏசாமி தந்திருக்கிறார். நாம் பயன்படுத்த வேண்டும், நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டுடைய கரைகளிலே, ஆண்டவரே என்னை பவர் ஆஃப் த காஸ்பலாய் என்னை மாற்றும், சுவிசேஷத்தின் வல்லமையாய், சுவிசேஷத்தின் கருவியாக ஆண்டவரே என்னை மாற்றும் என்று ஜெபியுங்கள். கடவுள் மாற்றுவாருங்க. இந்த இதயம் பாரப்பட வேண்டும். சதனா, இட்ஸ் நாட் எ மேஜிக். இது மேஜிக் இல்லைங்க. என்னுடைய ஆத்மாவிலே பாரம் இருக்கும்போது, நீ யாருக்கும் கரங்களை தொட்டு ஜெபிக்கும் போது இயேசு உதவி செய்வார். இன்னொரு மேன்மையான காரியம் சொல்லுவாங்க, பீலின மக்கள், பீலின விசுவாசி, அவர்கள் ஜெபிக்கிறார்கள், அற்புதம் நடைபெறுகிறது. சதனா, வேறு யாரும் இல்லை. பீலின மக்கள், பீலின விசுவாசி, அவர்கள் ஜெபிக்கிறார்கள், தேவன் அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, ராஜஸ்தானிலே ரூத் குடா கிராமத்துக்கு சென்றோம். அங்கு 103 வயது தாத்தா நிற்கார் பாருங்க. அந்த பாட்டியம்மா 100 வயசு இருக்கும். சந்தனா, அவர்கிட்ட கேட்டேன், நீ எப்படி எத்தனை இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை நாட்கள் ஆனது? சொன்னார், 30 வருஷத்துக்குள்ளையா நானும் வியாதிப்பட்டேன், என் வாழ்க்கையில் கட்டி இருந்துச்சு, ஆண்டவர் எங்களை தொட்டார், எங்களை சுகப்படுத்தினார் என்று வல்லமையோடு சொன்னதை நாங்கள் பார்க்க முடிந்தது. அதோடு மாத்திரமல்ல, நாங்கள் இன்னொரு இடத்திலே நாங்கள் சென்றபோது இன்னொரு நபரையும் நாங்கள் சந்தித்தோம். அந்த அவரும் ஒரு போதகர் தான். அவர் இப்போது பேராயராக அவர் இருந்து ஊழியம் செய்கிறார். அவர் மரித்து போனார். சதனா, அவர் சொன்னார், 24 மணி நேரம் ஆயிற்று. இந்த பிரதீப் ஃபோட்டோ காமிச்சேன், அந்த தம்பிக்கு டெத் சர்டிஃபிகேட்லாம் கையில் வாங்கிட்டாங்க. கையில் வாங்கி அவ்வளோ நேரம் ஆச்சு வெளியே வந்து 2:30 மணிக்கு வந்து ஜோம் பண்ணி தம்பி உயிரோடு இருந்தார். இந்த அடுத்த ஒரு நபர், அவரையும் பார்த்து கேட்டபோது அவர் சொன்னார்,
நானும் மரித்து போனேன். அப்போனா நான் கேட்டேன், நீங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏன் உங்கள் பிள்ளைகள் உடனே கொண்டு வரல வீட்டுக்கு? கையில் காசு இல்லை. சில சூரத்துக்கு தாண்டி அவங்க கிராமம், அந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவ்வளோ தூரம் வரணும், வாகனம் இல்லை, 24 hours பாடியே தான் இருக்குது. பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள்லாம், அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு கேம்பிட்டேன். உங்கள் அப்பா இறந்து உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நாங்கள் சின்ன பிள்ளைகள். என்ன பண்ணீங்க? அழுதுட்டு கிடந்தோம். அழுதோம். இயேசுநாதரே காட்சி கொடுத்து வலதுகை எடுத்து துடுக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இவருக்கு இயேசுவின் பிக்சரையும் பார்த்தது கிடையாது, யாரும் தெரியாது. தகப்பனார்ட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் இருந்தேன், ஒரு மனிதர் கையை பிடித்து தூக்கினார். தகப்பனார் ஒரு இடத்துல, ஊழியம் நடந்த இடத்துல அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அந்த இடத்துல இவர் தான் தூக்கினார் இயேசுவின் படத்தை பார்த்து. இதே மனிதர் தான். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, அவர் மூலமாய் சின்ன ஆலயம் பெரிய ஆலயம் எங்கேயோ போயிட்டுங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் த காஸ்பல். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, நீங்க போங்க, தேவ ராஜ்யத்தை சொல்லுங்க. அதோடு மாத்திரமல்ல, பவர் ஆஃப் த காஸ்பல் சொல்லப்படுகிற காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 10வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 19ஆம் வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களே சொல்லுங்க. இந்த சர்ப்பத்தையும் தேலையும் நான் இது இமேஜிரியா சொல்ல, உருவகமா லூக்கா சொல்றார். இந்த சர்ப்பத்தை போன்று தேலை போன்று எத்தனையோ எதிர்ப்பாளர்கள், இதுகாரும் பேராயர் அவர்களையும் ஊழியத்தையும் லாங் டிராவலுங்க. நாங்கள் 10 மணிக்கு இறங்கினோம், பேராயர் தூத்துக்குடியில் வந்து அந்த பணியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தபோது 1:30 மணி. 8:45 எங்களை மீட் பண்ண வந்துட்டாங்க. நல்லா ஜோம் பண்ணுங்க 2 பேருடைய சரீரத்திற்காக, சுகத்திற்காக. சதனா எத்தனையோ சர்ப்பத்தை போன்று ராஜஸ்தானில் நாங்கள்லாம் ஃபீல்டுக்கு போனோம். எந்த இடத்துல நிப்பாட்டோமோ அந்த டிரைவர்ஸு கரெக்டாக சின்ன இடமா தான் இருக்கும், சந்துக்களை போய் விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு கிராமத்துக்கு 2 RSS வேற போட்டிருக்காங்க. விளையாட்டு இல்லைங்க. அதற்கு மத்தியில் தான் இயேசு தேவராஜ்யத்தை கெட்டிக்கொண்டிருக்கிறார். த பவர் ஆஃப் த காஸ்பல். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம். அந்த அதிகாரத்தை அவளுக்கு பெற்றிருக்கிறாங்க, ஊழியர்கள் பெற்றிருக்கிறாங்க, விசுவாசிகள் பெற்றிருக்கிறாங்க. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த 3வது நாளில் நாங்கள் ஒரு இடத்துல ஆலயத்தில் அஸ்திபாடம் இடுவதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். காங்கிரேட் அந்த இடத்துல. ஏற்கனவே அதுக்கு முந்தின கிராமத்தில், வரம் கேடாத கிராமத்தில், அது மண்டே எங்களுக்காக வர சொல்லியிருந்தாங்க மக்கள். மண்டேயே அந்த கூட்டம் மோர் தென் 200 300. வகிதாஸ் அம்மா அவர்கள் அந்த வார்த்தையை கொடுத்தாங்க. ஆண்டவர் அற்புதமாக செயல்படுத்தாங்க. இந்த கூட்டம் முடிஞ்சு, ஏன்னா அவங்க இன்னொரு ஊழியர்களுக்காக அவங்க போயிட்டாங்க. வகிதா சிஸ்டர் நின்ன மாதிரி தான் திரும்பி பார்த்தா இருக்க மாட்டாங்க. எங்களுக்கே தெரியாது, அடுத்த ஃபீல்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டாங்க. அவங்க போன பிறகு தேவ பிள்ளைகளே ஒரு சகோதரியை சுமந்து கொண்டு வந்தார்கள். நான் இறந்து போயிட்டு போல நினைச்சேன், கண்ணே திறக்கல. இறந்து தான் போயிட்டு போல இந்த பிள்ளைன்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளோ பயம். இப்போ நாங்கள் பாரமாக ஜோமனி முடிச்சிட்டோம். சதனா அங்கே தான் எங்களுக்கு மதிய சாப்பாடு. நல்லா கவனிங்க. இந்த பவர் ஆஃப் த காஸ்பல். அந்த காங்கிரேடி கிராமத்துக்கு நாங்கள் போகிறோம். ஆட்டோவில் அந்த பிள்ளையை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அந்த வீட்டில் போட்டாச்சு. எனக்கு தெரியாது இங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. உடனே எங்கள் ஊழியர்களாக சொன்னாங்க, நாங்கள்லாம் டீமாக போனோம்ல, முதல்ல இவங்க ஜோமனுவாங்க. அந்த இதில் வீடியோவில் இருக்குது. தேவ கிருபையினால் பாடல் பாடி நல்லா ஜோமனை ஆரம்பித்தோம். இயேசுபி நாமத்தால். நல்லா கவனிங்க. இப்படி வந்து கை இப்படி வந்துட்டுங்க. கண்ணால் பார்த்து அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி வைத்த கை இப்படி வெளியே
நீட்ட ஆரம்பித்தாள். சரிதானே? நாங்கள் அஸ்திவாரம் போட்டு வரோம், உட்கார்ந்து வாழைப்பழம் சாப்பிடுச்சு. ஆமீன் சொல்லுங்க. அதோடு நான் உடல் இல்லை, நான் விடமாட்டேன். இந்த பவர் ஆஃப் த காஸ்பல் பார்க்கணும்ல. உடனே அந்த சாமியல் பிரதர் கான்டாக்ட் பண்ணி, பிரதர் நான் அந்த அந்த பிள்ளை இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். நின்று பேச ஆரம்பிச்சுட்டு, செத்து போன நினைச்சோம், உயிர் இருந்து. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஜீவன் உள்ளவர்ங்க, இயேசு ஜீவன் உள்ளவர். தட் இஸ் த பவர் ஆஃப் த காஸ்பல். அந்த ராஜ்யத்தின் பணிவிடையை செய்வதுதான் முன்னேற்ற ஊழியம். மறந்து போக வேண்டாம். இருக்கிற வரைக்கும் இந்த பவர் ஆஃப் த காஸ்பலை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சதன இனிமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற ஊழியத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரட்டும். சதனா தூங்கும் போதே ஆண்டவரே பீலின மக்களாகத்தான் காட்சி கொடுக்க வேண்டும். தூங்கும் போதே பீலின மக்களாகத்தான் தரிசனம் காக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லு, தரிசனங்களை காண்கள். ஆரம்பத்தை சொன்ன மங்கி எரிகிற திரியை நெறிந்த நாணலை. ஆமேன் சொல்லுங்க. ஐயா, அந்த தீ மங்கி எரியுது, முடிக்க மாட்டார். ஃபோர்த் ஒன் சொல்லி நான் முடிக்கிறேன். ப்ராமிஸ் ஆஃப் த காஸ்பல். சரிதானா? முதல்ல பார்த்தோம் பர்பஸ் ஆஃப் த காஸ்பல், பிளான் ஆஃப் த காஸ்பல், பவர் ஆஃப் த காஸ்பல். சொல்லுங்க. ப்ராமிஸ். எதுக்குயா அந்த ஊழியம்? என்ன ப்ராமிஸ்? வாசிக்கலாமா? ஒரு டெக்ஸ்ட் எடுத்தா நான் எப்போதுமே டெக்ஸ்டுக்குள்ள தான் நிற்பேன். லூக்காயில் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பின்பகுதி, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக. தட் இஸ் த ப்ராமிஸ். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்படுக, சந்தோஷப்படுங்கள். தட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் த காஸ்பல். இதான் ப்ராமிஸுங்க. இந்த உலகத்தில் டென்ட் அடிச்சு உட்கார முடியுமா? எத்தனை ஆண்டு வச்சிருக்கிறாரோ அத்தனை ஆண்டு தான் ஐயா. மறந்து போக வேண்டாம். எக்கனாமிக்கல் வார் ஆரம்பிச்சுட்டு தெரியுமா? லாஸ்ட் வீக் மட்டும் மோர் தென் 80,000 ஐடி ஃபீல்டு, சிஎஸ்சி ஃபீல்டு 80,000 பிள்ளைகள் வேலையை ஒரு செகண்ட்ல மெயில். சதனா இந்த புள்ளி விவரத்தில் வச்சிருக்கிறேன். எக்கனாமிக்கல் வார் இஸ் பிகினிங். வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 7 கலசத்தை உடைக்கும் போது, ஒரு கலசத்தை உடைக்கும் போது அதுதான் பொருளாதாரம். பிசிக்கல் வார் வருவதற்கு முன்பதாக இந்திய தேசம், உலக நாடுகள் பொருளாதார யுத்தத்தை ஆரம்பித்து விட்ட தேவ பிள்ளைகளே. ஆனால் இன்றைக்கு கடவுள் பயம் இல்லாமல் தேவராஜ்யத்தினுடைய தன்மை தெரியாதபடி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சபை மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சரை குறித்து தான் இன்றைக்கு போட்டிகளும் சண்டைகளும் விவாதங்களும் போய்கொண்டே இருக்கிறது. சதனா எத்தனையோ மோர் தென் 200 மேலே நம்முடைய ஏஜென்சிஸ் இருக்கிறது, மிஷன் சங்கங்கள் இருக்கிறது. போதாது தெய்வ பிள்ளைகளே, இயேசுநாதர் மிகப்பெரிய அறுவடையை செய்ய போகிறார். The promise of the gospel, உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். That is the promise of the gospel. சதனா ஆண்டவர் அண்ணே சொன்னாங்க, சொல்லி ஒரு காமன் நேரத்தில் கடவுளே இந்த டெக்ஸ்ட்டை இந்த ஹெட்டிங்கை கொடுத்தாரு. சதனா அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாளும் சுவிசேஷ ஊழியத்தில் சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாளும் சுவிசேஷ ஊழியத்தில் ஆத்ம பாரத்தில் சோர்ந்து போகாதீங்க. தரிசனத்தோடு வாழுவோம், தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவோம். நடந்து போகும்போதே அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண வேண்டும். பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு திருமணத்தில் கடந்து கொண்டோம், அந்த திருமணத்தை கடந்து கொண்டால் தூத்துக்குடி திருமணம் மாதிரி இருக்கு. பீலின பிள்ளைகள் ஃபுல் கோட் ஷூட்டு. சதனா அந்த பொண்ணு நல்லா அந்த நம்ம இந்தியன் நம்ம அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் தேவ பிள்ளைகளே. நான் கேட்டேன் நம்ம பிஷப்ட, தம்பி மெயில் நெட்ஸ் நாங்கள் சாயிரம் ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன், நாங்கள் கூட்டு போட்டான்னு கேட்டேன். அப்படி கேட்டேன், இங்கே அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஜீவனவர். ஆமீன் சொல்லுங்கள். இயேசு ஜீவிக்கிறவர். ஆமீன் சொல்லுங்கள். கண்களை முழுவதுமா நான் ஜெபம் பண்ணுறேன்.
மகா கிருபையும் இரக்க நிறைந்த ஆண்டவரே, தம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ராஜாவே. தேவனுடைய ராஜ்யத்தை போய் சொல்லுங்கள், அனைவரையும் பரலோகவாசிகளாக மாற்றுங்கள். அதுதான் சுவிசேஷத்தின் ஊழியத்தின் நோக்கம் தகப்பனே. திட்டமிட்டு செயல்பட ஆண்டவரே நீர் எங்களை முன்குறிக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் நன்றி கூறி ஜெபம் பண்றோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான முன்னேற்ற ஊழியர்களுக்கு தோத்திரம். பசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய ஆத்ம பாரத்தை இந்த வினாடியிலே கொடுப்பீராக சாமி. போதாது தகப்பனே, எங்கள் பயணங்கள் போதாது, எங்கள் அர்ப்பணிப்புகள் போதாது, எங்கள் தரிசனங்கள் போதாது. தேசம் உம்முடையது தகப்பனே. பீலின மக்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்தியாவுக்கு உலகத்துக்கும் எழுப்புதல் ஷாலோம் ஊழியத்திலே ஆண்டவரின் அறுவடையின் மூலமாக மிகப்பெரிய காரியத்தை செய்ய போய் தோத்திரம் சாமி. நன்றி கூறி ஜெபம் பண்றோம். சுவிசேஷத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு நன்றி, நீங்க தந்த வாக்குத்தத்தத்துக்கு நன்றி. கிருபையும் ஆசீர்வாதமும் எங்களோடு இருக்கட்டும். இந்த தியானத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தபடினால் தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நமது ஷாலோம் மிஷனரி ஊழியத்தின் மூலமாக பீல் ஆதிவாசி மக்களுக்கு புத்தாடைகளை வழங்கி வருகிறோம். அதேபோல் இந்த ஆண்டும் நமது ஊழியத்தின் மூலம் பீல் ஆதிவாசி மக்களுக்கு புத்தாடைகளை வழங்கவிருக்கிறோம். உங்களின் உதாரத்துவமான காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகள் மூலம் பீல் ஆதிவாசி மக்களுக்கு உதவிட முன்வாருங்கள். ஒரு சுதேச ஊழியர் குடும்பத்திற்கு ரூபாய் 3000, ஒரு சுதேச ஊழியருக்கு ரூபாய் 1000, ஒரு ஆதிவாசி பிள்ளைக்கு ரூபாய் 500 என்ற விதத்தில் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை நீங்கள் அனுப்பலாம். உங்களது காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை அனுப்புவதற்கான வழிகள் இதோ. ஜிபே மூலமாகவும் உங்களது உதாரத்துவமான காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை நீங்கள் செலுத்தலாம். மேலும் ஷேரிங் லவ் மிஷன் என்ற பெயருக்கு டிடி அல்லது செக் எடுத்து தூத்துக்குடி தலைமை அலுவலகத்துக்கும் அனுப்பி வைக்கலாம். அதோடு மட்டுமல்லாது, உங்கள் பகுதிகளில் ஷாலோம் பிரதிநிதிகள் அல்லது ஷாலோம் ஊழியர்கள் இருந்தால் அவர்களிடம் நேரடியாக காணிக்கையை கொடுத்து ரசீதை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு அலைபேசி எண் 9345675468 என்ற அலைபேசி எண்ணை அணுகுங்கள். எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468.